ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஜிமுல்லா ஷெரீஃப் உங்கள் போட்ஸில் வரேன்ஜி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லாஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருப்போம் இன்ஸ்டாகிராமில். நம்ம புறா வந்து பூனை கடிச்சிருந்தது. அந்த 2 கிரிச்சல் இருக்குது, அது இல்லை இன்னொரு கிரிச்சல் புறாவையும் பூனை வந்து நம்ம கூண்டு வழியாக வந்து கடிச்சிச்சு. அது வந்து எப்படி கடிச்சிது, இப்போ வந்து புறா எப்படி இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம தம்பி ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை கூட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சொன்னேன் இல்லையா தம்பி, இவர் தான் சல்மான். நம்ம இன்ட்ரோ மியூசிக் வருது இல்லையா, இந்த புறா பறக்கிற மாரி, நான் கூண்டு செய்கிற மாரி, அந்த மியூசிக் வந்து இவர் தான் கம்போஸ் பண்ணார். இவர் தம்பி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கலாம். இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு, எப்போவுமே நம்ம கூடயே இருப்பார். டேஞ்சரஸ் கிராமு. இப்போ வந்து நம்ம புறாவை பற்றி பார்க்கலாம். எப்போவுமே வெயில் அடிக்கும்போது புறா வந்து இங்கே வந்து உட்கார இந்த செங்கலில். அப்படி உட்காரும்போது தான் அந்த புறாவை வந்து இங்கேருந்து பூனை வந்து பிடிச்சிருக்குது. பிடிக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த புறா ரெக்கை மட்டும் மாட்டியிருக்குது. அந்த பக்கமாக வந்து புறா வலிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த பக்கம் பூனை வலிச்சிருக்கோம். அந்த ரெக்கை மட்டும் ஃபுல்லாக ஃபால்ட் ஆகிட்டு இருக்குது. புறா வந்து தப்பிக்குமான்னு சொல்லி நான் ரொம்ப யோசிச்சுன்னு இருந்தேன். புறாவுக்கு வந்து வில் பவர் அதிகமாக இருக்கிறதால அது வந்து சர்வை பண்ணிட்டுருக்குது. நேற்று பார்த்தேன், முட்டையில் கூட அது போயிட்டு உட்காருது. இன்னும் பார்க்கலாம் அது வந்து குஞ்சு பொறிக்குதா இல்லையான்னு. அது பக்கத்துலேயே இருக்க கிரிஜல் வேடை வந்து அந்த புறா தான். இன்னொரு வேடை வந்து நம்ம வீட்டில் நம்ம போடுறோம் இல்லையா வீடியோ, அந்த வேடையும் இதே ஃபீமேல் தான். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏதாச்சும் ஒரு பண்ணால் யோசித்தேன். நம்ம தம்பி வந்து வந்திருக்காரு. அவருக்கு வந்து நம்ம புறாவை பற்றியும் நம்ம தீனி பற்றி எதுவுமே தெரியாது. அவருக்கு வந்து வெறும் மியூசிக்கை பற்றி தான் தெரியும். அவரை வச்சு நம்ம தீனியில் என்னென்ன இருக்குது சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்புறம் வாங்க. ஹாய் ஹாய் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஹாய் சொல்லி. ஹாய், கவலைப்படாதீங்க, 100 வியூஸ் மேலே போகாது. சாவு சாவும்ல ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம என்ன தெரிகிறது பாருங்க, எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் இதுலேருந்து என்னென்ன நம்ம போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுதான் எனக்கே தெரியல. அதுதான் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். இது வந்து சூரியகாந்தி. ஆமாம், ஏன்னா நீங்கள் வந்து இது உங்கள் லவ் பேர்ட்ஸ்க்கும் இல்லை நீங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு சொன்னீங்க, அதனால கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது மற்றது எல்லாம் இது நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு சாப்பிட்ற மாதிரி எல்லாம் இருக்குது. அதுல எங்களுக்கு தேவையில்லை. இதுல என்ன இருக்குது நீங்க உங்க வாயால சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது என்னன்னா சோளம் இருக்கு. ஓகே, மற்றது நீங்க ரொம்ப தேடாதீங்க, நான் வேணா கையில எடுத்துக்கிறேன், நீங்க இதை வச்சு பார்த்துருக்கேன். அது என்னன்னா நான் வேணா சொல்றேன் உங்களுக்கு, நீங்க தெரிஞ்சுங்க. இப்ப எடுங்க, நீங்க கையில எடுங்க. இந்த 2 எது எடுத்தாலும் எனக்கு பீடாக்குள்ள இருக்கிற திங்ஸ் வருது. ஒரு போடுங்கடா 430 பீடான்னு போடுவாங்க. இல்ல ப்ரோ, நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாச்சும் ஒண்ணு எடுங்க. இது ப்ரோ கோதுமை இருக்கு. கோதுமை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. கோதுமை இருக்கு. இது எல்லாம் அது வந்து மிக்ஸ்ல இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜிம்முக்கு போனீங்கன்னா ஊற வச்சு காலையில சாப்பிட சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. அதுதான் இது முக்கல. ஓகே ப்ரோ. வேற 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 இது என்னது ப்ரோ? ஸ்வீட்னர் மாதிரி எல்லாம் இருக்கு. அது வந்து சப்போலா. சப்போலா, ஆமா. இது என்னது? அதேதான் சப்போலா, துண்டா இருந்தது. அதே சோளம் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. ஆமா. ஓகே ஓகே. அப்புறம் வேற என்ன இருக்கு வெரைட்டி இதுல? இதெல்லாம் இதுக்கு எப்படி போடணும்னா கையால் தான் போடுவோம். இப்போ வந்து எப்படி போடணும்னு கேட்டாரு. நம்ம போறதை வந்து பார்க்கலாம். தம்பி நீங்க அப்படிதான் போயிடுங்க. நான் முதல்ல வந்து கொஞ்சம் தீனி போடுவேன். இதை சாப்பிட்ட அப்புறமா செகண்ட் ரவுண்ட் ஒன்று போடுவேன். அது வரைக்கும் நம்ம தண்ணி டப்பாலாம் கழுவின்னு வந்துடும். இது வந்து குஞ்சுலாம் டைரெக்டாக பொரிக்காது. முதல்ல வந்து முட்டை வைக்கும், அதுக்கப்புறமா அது குஞ்சு பொரிக்கிற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது எப்படி முட்டை போடுறோன்னா, அது பண்ணாதான் முட்டை போடும். அப்படின்னா நம்ம வந்து பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேர் பண்ணி அது ப்ராசஸ் நடந்த அப்புறமா தான் அது முட்டை வைக்கணும். நீ வந்து வேற எதுவுமே நினைக்காத, நம்ம பசங்களே இதுதான் வேலை. பண்ணனால எங்கேயோ போயிடும் மைண்டு.
இன்னைக்கு வீடியோ வந்து இவ்வளோதான். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, வாங்க தம்பி, எங்கே தம்பி அங்கே போய் நின்றுட்டீங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை குரும் குரும் நினைக்கிறீங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் வித் வாட்ச்ல வரேன்.